கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலைய நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் அலசிட்டு அதை அந்த எண்ணெயில் போட்டுங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துங்க. இஞ்சி கருவேப்பிலையை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் லெமன் சைஸில் கொஞ்சம் புளி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால கல் உப்பு போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சால்ட் உப்பு போட்டாலும் வேணும்னா அந்த உப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வரமிளகா, குண்டு மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எது இருக்குதோ அது ஒரு 7-8 சேர்த்துங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆன உடனே ஒரு 3/4 பதம் அது ஃப்ரை ஆன உடனே அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் நீங்கள் எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்து அதில் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட உடனே அதில் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு அதை நல்லா நீங்கள் கிளறி விடுங்க. அந்த பெருங்காயத்துடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா கலந்துக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி நம்ம எல்லாத்துக்கு கூடவே இதை சேர்த்து எடுத்துக்கலாம். இது முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும். அதனால் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம்.